பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமாக இருக்கு. அமெரிக்காவின் ஏகாதிபத்திய மனநிலையில் இருந்து கொண்டு உலகை ஆட்டி படைக்க விளைகின்ற மனிதன், பழம்பெரும் பாரசீக தேசத்தின் மீது யுத்தத்தை தொடுத்து மேற்காசிய நாடுகளை போர் மோகங்களால் சூழ வைத்திருக்கின்ற அரசியல் தலைவன் யார் இந்த டொனால்ட் ட்ரம்ப்? டொனால்ட் ஜோன் ட்ரம்ப் 1946 ஆண்டு ஜூன் மாதம் 14 நியூயார்க் நகரில் பிறந்தார். அவர் ட்ரம்ப் குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஃப்ரெட் ட்ரம்ப் ரியல் எஸ்டேட் துறையில் முன்னணி தொழிலதிபராக இருந்தார். இளம் வயதில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டித்திறன், கட்டுப்பாடு மற்றும் வணிக நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். ஆரம்ப கல்வியை நியூயார்க் நகரில் தொடங்கி பின்னர் ஒர்ஸ்டர் மிலிட்டரி அகாடமியில் படித்தார். அவர் தனது கல்லூரி கல்வியை வாட்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் வணிக நிர்வாகத்தில் முடித்தார். இதனால் உலகில் அனைத்து அடித்தளங்களையும் உறுதிப்படுத்தினார். ட்ரம்ப் தனது தொழில்முறை வாழ்க்கையை குடும்ப ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் தொடங்கினார். அவர் நியூயார்க் நகரில் பல ஹோட்டல்கள், ஹாசினோக்கள் மற்றும் கமர்ஷியல் கட்டடங்களை கட்டியுள்ளார். ட்ரம்ப் டவர் போன்ற கட்டடங்கள் அவரது பெயரை உலகளவில் பிரபலமாக்கின. அவர் காட்டிய தைரியம், புதுமையான முயற்சிகள் மற்றும் வணிக நுணுக்கங்கள் அவரை வலிமையான தொழிலதிபராக மாற்றின. வணிகத்தில் வெற்றியடைந்த பிறகு அவர் பொதுமக்களிடையே பிரபலமான த அப்ரெண்டிஸ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் அறியப்பட்டார். இந்த நிகழ்ச்சியில் அவர் யூ ஆர் ஃபயர்ட் என்ற வசனத்தால் பெரும் புகழ் பெற்றார். ட்ரம்பின் சமூக ஊடக பணி அரசியல் அவருக்கு முக்கிய சாதனையாக இருந்தது. அவர் நேரடியாக ட்விட்டர் மற்றும் பிற சமூக வலைத்தளங்களின் வாயிலாக மக்களுடன் தொடர்பு கொண்டு தனது கருத்துக்களை பரிமாறினார். இதன் மூலம் அவர் அரசியல் செய்திகள், விமர்சனங்கள் மற்றும் பொதுமக்கள் உணர்வுகளை நேரடியாக பாதிக்க முடிந்தது. 2015 ஆண்டு ட்ரம்ப் அமெரிக்க அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்தார். 2016 ஆண்டு குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் அமெரிக்காவின் 45வது அரச அதிபராக பதவியேற்றார். அவரது ஆட்சி காலம் 2017 முதல் 2021 வரை தொடர்ந்தது. ட்ரம்பின் ஆட்சி காலத்தில் முக்கிய அம்சங்களில் பொருளாதார கொள்கைகள் குறிப்பிடத்தக்கவை. 2017 ஆண்டு அவர் வரி குறைப்பு சட்டத்தை அமல்படுத்தினார். இதன் மூலம் நிறுவன வரி 35% 21% வரை குறைக்கப்பட்டது. குறைந்த வரிகள் வணிக வளர்ச்சியை ஊக்குவித்து வேலை வாய்ப்புகளை அதிகரித்தன. ஆனால் 2020 ஆண்டில் கோவிட்-19 காரணமாக அமெரிக்கா மற்றும் உலக பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. குடியேற்ற கொள்கைகளில் ட்ரம்ப் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார். மெக்சிகோ எல்லையில் சிமானிய சுவர் கட்டும் திட்டம், ஜீரோ டாலரன்ஸ் கொள்கை மற்றும் சில முஸ்லிம் நாடுகளின் குடியுரிமை தடை போன்ற நடவடிக்கைகள் பெரும் சர்ச்சையை உருவாக்கின. குறிப்பாக சட்டவிரோத குடியேற்ற குழந்தைகளை பெற்றோர்களிடமிருந்து பிரித்து வைக்கப்பட்டது சமூகத்தில் எதிர்மறை விமர்சனங்களை எதிர்கொண்டது. சமூக மற்றும் மருத்துவ கொள்கைகளில் அஃபோர்டபிள் ஹேர் ஆக்ட் அகற்ற முயற்சிகள் நடைபெற்றன. 2020 ஆண்டு கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் தடுப்பு மருந்து பரிசோதனை முறைகள் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருந்தன. ட்ரம்பின் சர்வதேச கொள்கைகள் தாழ்வு மற்றும் உயர்வு நிலைகளை கொண்டது. வர்த்தக ஒப்பந்தங்கள் மீள்பரிசீலனை, சீனாவுடனான வர்த்தக போர், வடகொரியா, ஈரான் மற்றும் ISIS தொடர்பான நடவடிக்கைகள் உலக அரசியலில் முக்கிய தாக்கங்களை ஏற்படுத்தின. அவர் இருமுறை குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டார். முதலாவதாக 2019 ஆண்டு உக்ரைன் அரசு தொடர்பான வணிக மற்றும் தேர்தல் பணியாளர் தொடர்பான குற்றச்சாட்டுகள். இரண்டாவது 2021 காங்கிரஸ் மீது நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பானது. இரண்டுமே பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தின. மேலும் அவரது ஆட்சி காலத்தின் பின் இவை விமர்சனங்களுக்கும் வழிவகுத்தது. 2020 தேர்தலின் பின்னர் வெற்றி குறித்த பிரச்சனைகள் மற்றும் பிளாக் லிஸ்ட் மாஸ்டர் போராட்டங்களில் கடுமையான நடவடிக்கைகள் அவருக்கு எதிர்ப்பை அதிகரித்தன. ட்ரம்பின் அரசியல் பாணி நேரடி மற்றும் மக்கள் சார்ந்த வகையை கொண்டது. அவர் பொதுமக்கள் நேரடியாக அரசியலில் பங்கேற்கும் முன்மாதிரியை உருவாக்கினார். சமூக ஊடகங்கள் அதிகமாக பயன்படுத்துதல், நேரடித்தன்மை மற்றும் சர்வதேச கொள்கைகளில் மாறுபாடு அவரது ஆட்சியை பரபரப்பாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் மாற்றியது.
ட்ரம்பின் தனிப்பட்ட வாழ்க்கையில் பலமுறை திருமணம் செய்தவர். அவருடைய பிள்ளைகள் மற்றும் குடும்ப உறவுகள் பரபரப்பான பத்திரிகைகளில் தலைப்பாக வந்தன. இது அவரது பொதுமக்கள் எதிர்ப்பிலும் ஊடக கவனத்திலும் தொடர்ந்தும் விவாதத்திற்குரிய விடயமாக வந்திருந்தது. மொத்தத்தில் டொனால்ட் ட்ரம்பின் வாழ்க்கை வணிகம், ஊடகம் மற்றும் அரசியல் ஆகிய 3 துறைகளிலும் உலக அரசியலுக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது ஆட்சி காலம், நேரடி பாணி, சர்ச்சைகள் மற்றும் மக்கள் சார்ந்த அரசியல் அவரை உலக அரசியலில் நீண்ட காலம் நினைவில் வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவராக மாற்றியுள்ளது. ட்ரம்பின் வாழ்க்கை மற்றும் அரசியல் பயணம் சாதாரண அரசியல்வாதியை காட்டிலும் தனித்துவமானது. அவர் ஏற்படுத்திய தாக்கம், விமர்சனமும் பாராட்டும் கொண்ட ஒரு அரசியல் வெளிப்படையாக அமெரிக்கா மற்றும் உலக வரலாற்றில் நிலைத்திருக்கும். துணிச்சலான, நேர்மறையான தலைவராக பாராட்டப்பட்டாலும் அரசியல், சமூக மற்றும் மனித உரிமை ரீதியாக விமர்சிக்கப்பட்டவராக ட்ரம்ப் திகழ்ந்தார். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எப்ஸ்டீன் கோப்புகள் ஒரு சர்ச்சையாக உலா வருகின்றன. சமீபத்தில் அமெரிக்காவில் வெளிவந்த எப்ஸ்டீன் கோப்புகள் உலக அளவில் சர்ச்சைக்குரிய முக்கிய காரணமாக உள்ளது. இந்த கோப்புகள் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு எதிராக நீதித்துறை நடத்திய விசாரணைகளின் ஆவணங்களாகும். இவை பல பிரபல்யங்களின் பெயர்கள் மற்றும் தொடர்புகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. இந்த கோப்புகளில் டொனால்ட் ட்ரம்ப் பெயரும் குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகளும் இடம்பெற்றதால் பெரும் கவலை மற்றும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட கோப்புகளில் அவர் எப்ஸ்டீனுடன் பலமுறை தொடர்பில் இருந்த ஆவணங்களும் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு கோப்பில் அவர் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் சேர்க்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அது மரியாதைக்குரிய ஆதாரமின்றியது என்று அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஏனெனில் சில ஆவணங்களில் இருந்து குறிப்பிடப்பட்ட தகவல்கள் மறுக்கப்பட்டதாகவும் அகற்றப்பட்டதாகவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் புகார்கள் எழுந்துள்ளது. மீடியா மற்றும் சில அரசியல் நிபுணர்கள் இதில் அரசியல் காரணங்களுக்காக ஆவணங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் வாதம் செய்கின்றனர். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அமெரிக்க ஹால் நீதித்துறை வழக்கறிஞர் ஃபாம் பாண்டியை இந்த கோப்புகளில் நடந்த மறைப்புகள் குறித்து விளக்கம் அளிக்க அழைத்துள்ளது. இது சூழ்நிலையை மேலும் சர்ச்சைக்குள்ளாக்கியுள்ளது. இந்த நிலையில் ட்ரம்ப் ஸ்டீபனுடன் அவர் எந்த தொழில்முறைக்கு அல்லது குற்றம் சம்பந்தமான தொடர்பும் இல்லை என்றும் தொடர்ந்தும் நிராகரித்து வருகிறது. அவரது விளக்கப்படி ஸ்டீபனுடன் அவர் பழைய சமூக உறவு மட்டுமே கொண்டதாகவும் மற்றும் எந்த தவறான செயல்களிலும் அவர் ஈடுபடவில்லை என்றும் கூறினார். இந்த கோப்புகளை வெளிப்படுத்தும் முறைமை பற்றி நாடாளுமன்ற விசாரணை மற்றும் சுப்ரீம் நீதித்துறை அணுகுமுறைகள் பற்றி சர்ச்சைகள் எழுந்துள்ளது. ஆனால் இவை எல்லாவற்றையும் மறந்த உலகம் ஈரானிய இஸ்ரேல் அமெரிக்க யுத்தத்தில் மூழ்கி கிடக்கின்றது.